என்ன டிராபிக். உங்க போன் எங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்கு ட்ரை பண்றேன் தெரியுமா? அதை ஏம்மா கேக்குற? ஆனா உன்ன இஸ்திரி பெட்டி மாதிரி சூடாகி தானா ஆஃப் ஆயிருது. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்ல நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். எதுக்குமா? என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல அவார்ட் செரமனி ஃபங்க்ஷன் இருக்குப்பா. எனக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு விருது கொடுக்கறாங்கப்பா. அட சக்க, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? எங்க உங்க காதாகாரி அவகிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? சொல்லிட்டேன்ப்பா. நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நீ எவ்வளவு பெரிய பெருமையை தேடி தந்திருக்க தெரியுமா? ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ கயால். சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ அவார்ட் செரமனிக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீங்களும் வரணும்பா. அதுக்கு என்னமா, வந்துட்டா போச்சு. சாப்பாடெல்லாம் போடுவாங்கல்ல? அப்பா. என்னடா? நீங்க மட்டும் இல்ல, அப்புறம் மாமாவையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு வரணும். மாப்பிள்ளையவா? ஏமா, இந்த சந்தோஷமான நேரத்துல அவரை ஏமா போய் கூப்பிட்டுக்கிட்டு? ஏன்பா கூப்பிடக்கூடாதா? அப்படி இல்லம்மா. அந்த இடத்துல அவர் தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளு. அவர் என்னோட ஹஸ்பண்ட்பா. அவர் வராம எப்படிப்பா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இத பாருங்கப்பா, எந்த பொண்ணுக்கும் ஒரு பெரிய அவார்ட் வாங்கும் போதோ இல்ல மெடல் வாங்கும் போதோ அவ புருஷன் அவ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா கிட்ட சொல்ல முடியாதுப்பா, சொன்னாலும் அது கேட்காது. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன். எங்கிட்ட சொல்லி மட்டும் என்னம்மா பிரயோஜனம்? நான் வான்னு கூப்பிட்டா அவரு வரவா போறாரு. ஏன்பா வான்னு கூப்பிடுறீங்க? பொய் சொல்லுங்க. அம்மாடி, நான் பொய் சொன்னேன்னா என் திருட்டு மொழியை வச்சு மாப்பிள்ள கண்டுபிடிச்சிருவாருமா. சரிப்பா, அப்படின்னா நீங்க கூப்பிட வேண்டாம். ஐயோ, நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்ல கையில. நான் கூப்பிட்டா அவர் வரமாட்டாருன்னு சொல்றேம்மா. அப்பா, மாமா பத்தி உங்களுக்கு தெரியாதப்பா. வெளியில என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் நான் முன்னுக்கு வந்தனா சந்தோஷப்படுற ஆளு அவர் தானப்பா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இந்த வேலைக்கு போறதே அவரால தானப்பா. இன்னைக்கு இவ்ளோ பாராட்டுக்கும் மரியாதைக்கும் ஒரே காரணம் மாமா மட்டும்தான்ப்பா. நான் இவ்ளோ திறமைசாலியா இருக்கிறதே நான் அவர் மேல கோவிச்சுக்கிட்டு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கே தெரிஞ்சுது. மாமாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. அது நிச்சயமா நான் அவார்டு வாங்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமைப்படும்பா. மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல மாமா இருக்கணுங்கிறது என்னோட ஆசைப்பா. தயவு செஞ்சு அவர்கிட்ட ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருங்கப்பா. நீ போ கையில. மாப்பிள்ளை கிட்ட ஏதாவது சொல்லி அவரை கட்டாயம் நான் கூட்டிட்டு வரேன். அப்படி அவர் வரலைனா அவரை அரெஸ்ட் பண்ணியாவது நான் கூட்டிட்டு வரேன். நீ கவலைப்படாம போகண்ணே. அப்பானா அப்பாதான். ஐயோ, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்த சொல்றாளே. நான் மாப்பிள்ளை கிட்ட இப்ப என்னத்த சொல்லுவேன்? ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.